கருத்து நாமத்தை மைவிடதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த நாளை பிரவேசிக்க தேவன் இறக்கம் பண்ண நாமத்தை மைகொண்டதாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். தெய்வத்து நாமத்து மைகொண்டதாக இந்த அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதப்படும் போது, யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன். யாரோட பாவங்களை நான் மன்னிக்கிறேனோ இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கப்படுகிறது. அதான் சொல்லப்படுகிற மன்னிப்பு என்பது இருபுறமும் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஒன்று, நமக்கு நன்மை உண்டாகுது, அதனால பிறருக்கு நன்மை உண்டாகுது என்று சொல்லி இந்த பூமியில காணப்படுகிற ஒரு மனிதனுடைய பாவங்களை நான் மன்னிக்கப்படும் போது அது தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய வழிநடத்தல ஒரு பிரதான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற தன்மை மனிதனுக்கு இருக்கப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது நம்ம நினைக்கிறப்ப ஏதோ பிறருக்கு மாத்திரம் நன்மை உண்டாவது மாத்திரமல்ல, அது நமக்கு நன்மை உண்டாகுது என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் ஜெபம் பண்ணுகிற ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்துல நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆனால் இறைமார்க்கணம் சொல்லப்படுகிற இது மன்னிப்பு மாத்திரமல்ல. ஆபிரகாமுக்கு ஒரு சம்பவம் சொல்லப்படும் போது அந்த ஆசீர்வாதத்தில் அப்படிதான் சொல்லுவார், நீங்க கொடுக்கப்பட்டா உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க கொடுக்கப்படவிட்டா உங்களுக்கு கொடுக்கப்படாது. இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற எந்த ஒரு நிகழ்வு, அது நற்காரியம் இருந்தால் சரி, நீங்கள் செய்தால் மீண்டும் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும், நீங்கள் செய்யப்படவிட மீண்டும் உங்களுக்கு செய்யப்படாது. நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை நாம் அறிந்து கொள்கிற விஷயங்கள், தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற நன்மையான எந்த ஒரு ஈவும் நீங்க என்ன செய்கிறீர்களோ அது திருப்பி செய்யப்படும். நீங்க எந்த அளவுனாலே அளக்கிறீர்களோ அது மீண்டும் அதே அளவுனாலே அளக்கப்படும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தெய்வ சன்னிதானத்தில் ஒரு பிரதான விஷயங்கள். இப்போ நம்ம பிதாவிடத்திலிருந்து வரப்போகிறோம். பிதா என்ன மன்னித்தார், இயேசு கிறிஸ்து என்ன மன்னித்தார், நாம் என்ன மன்னிக்க போகிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிப்பார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. பிரியமானவர்களே, ஒருவருக்கொரு அன்பு கூற கடவாய். என் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில் அவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அன்பினாலே தேவன் நம்ம வைத்த அன்பு வெளிப்பட்டது. அது கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளாக அனுப்பினதுனாலே தேவன் நம்ம மேல் வைத்திருந்த அன்பு வெளிப்பட்டது. என இறை சமூகத்துக்குள்ளாக ஆதாம் ஏவாள் அவருடைய சந்ததி தேவனுடைய வார்த்தை மீறி தான் புசிக்க வேண்டிய கனியை புசித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறி பாவிகளாக காணப்பட்டார்கள்.
தேவனுக்கு மனிதனுக்கு கொண்ட உறவு அற்று போகிறது. நீங்க ஒரு நாட்களில் நாம் தேவசம் கேட்ட பிதாவிட்ட கேட்ட ஒரு சம்பவம், அன்பு அன்புன்னு சொல்லி என்ன நீ அன்பு கூறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு சொன்ன அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். தேவன் அன்று நினைத்திருந்தா ஆதான் அப்படி சபித்து பூமிக்குள்ளாக அனுப்பிட்டு இன்னும் ஒரு புடி மண்ணை எடுத்து தன் சாயலபடி சிருஷ்டித்து இன்னும் ஒரு ஆதாரை உருவாக்கி இருக்கலாம். நான் அப்படி செய்யாமல் அவன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, அவன் சந்ததி அழிந்து விட போவதா என்பதற்காக நான் அவனை மன்னித்தேன் என்று சொல்லி நான் அன்பு கூறவில்லை என்று கேட்டார். ஏன்னா ஆதான் செய்த அக்கிரம பாவத்துக்கு அவன் என்ன பண்ண மன்னித்து விட்டார். உனக்கு பிடிச்ச ஒரு அக்கினி கடலை போட்டிருக்கலாம், அதில் ஒரு பெரிய தண்டனை கொடுத்திருக்கலாம், அவன் சந்ததி சபிக்கப்பட்டதா போயிருக்கலாம். தேவன் அவன் மேல் வைத்த அன்பினாலே தன் சொந்த குமாரனான இயேசுவை அனுப்பி நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இவனமாம் பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு கூறுவதனால நாம் இந்நாளுக்கு குமாரன் மூலமாக ஒரு ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம். அடுத்தபடி இயேசு கிறிஸ்து லூக்கா 23ஆம் அதிகாரம் 33, 34 வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33, 34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் இன்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஒரு சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்றே. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அருமருச்சகர இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுக்காக பூமிக்குள்ளாக வந்தாரோ அந்த மனிதர்களை இயேசுவை கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை பார்த்து, பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாத இருக்கிறார்கள். இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா யூதாசு முதற்கொண்டு பொருந்தும். அருமருச்சகர இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்பது தன்னை காட்டி கொடுத்த 12 கோத்திர பிதாக்கள், பிரதான ஆசாரிகள் மாத்திரம் இல்லாமல் சிதறி போன சீஷர்கள், காட்டி கொடுத்த யூதாசு வரை பொருந்தும். ஆனா யூதாசு என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, அந்த வாக்கியத்தை அவன் காத்து கொள்ளலை. இயேசு காட்டி கொடுத்தார் என்று அவன் காட்டி கொடுத்து கொலை செய்யக்கூடிய தீர்ப்பு உண்டான பிறகு தேவாலயத்தோடைய வெள்ளிக்காசுகளை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வருகிறான். அதற்கு அங்கு உள்ள ஆசாரியர் சொல்கிறார்கள், அது உன் பாடு அவர் பாடு என்று சொல்லி அவர் கடந்து வருகிறான். அப்படி கடந்து வந்து அவருடைய நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அதன் பிறகு அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான் என்று சொல்கிறது. அவனும் போய் தேவனுக்கு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா கடினப்பட்டு, நாம் இவ்வளவு பெரிய நம்மோடு வாழ்ந்த ஆண்டு அனுபவித்த இயேசுவை நாம் கொலை செய்தோம் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், அவன் மனசாப்பட்டு அந்த வேதனை தாங்க முடியாம இருதயத்தில் குத்தப்பட்டதுனாலே அவன் போய் செத்து போனான் என்று நான் பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் லூக்கா 4 வாசிப்போம். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையிலே அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்த பண்ணுங்கள் என்றார். இங்க பார்க்கிறோம், அவன் இந்த தவறுகளை செய்தும் தேவனுக்கு விரோதியாக மாறி போகிறான். அப்படிப்பட்ட நிலைகளை அவன் உற்று கவனிக்கிறான். அவர் கவனித்தது நீங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக இயேசு ஒரு தூக்கு தண்டனை, ஒரு மரண தண்டனை உண்டானதை அறிந்து அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான் என்று பார்க்கிறோம். அவர் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை யூதாசுக்கு உள்ளடங்கினது தான். அவன் அதற்குள்ளாக மனவேதனைப்பட்டு இவ்வளவு பேர் தவறு செய்தோம் என்று சொல்லி அவன் அதை இழந்து போறப்ப நம்ம அதை உங்களுக்கு புரிய சொன்னா புரியும். இந்த இயேசு கிறிஸ்து என்பது மனுக்குள்ள பாடுகள் அக்கிரமம் வீடுகளை நம்ம அனுப்பியிருக்கிறான். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்கள் யார் காத்து கொள்கிறார்களோ அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு.
அதே அவருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொள்ளாம வாழ்க்கையில உண்மை இல்லாம காணப்படுவவர்களும் அக்கினி கடல் பங்கடைகிறார்கள். தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு பொதுவானது. அதை யாரு கேட்டு அனுபவித்து தன் வாழ்ந்து காட்டுகிறாரோ அவருக்கு நித்திய ஜீவன் அடைகிறார்கள். அதை கேட்காதையும் அதை கேட்டு அதனை வாழாதவர்கள் அதை இழந்து போகிறார்கள். அதே போல யூதாசுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அவனுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் இருதயத்தினால் குத்தப்பட்டு இவ்வளவு பேர் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி அவனை தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற அருமருச்சகர இயேசு கிறிஸ்து இங்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மனுக்குல மீட்புக்காக அவர் கடந்து வருகிறார். அவர் கடந்து வரும்போது எந்த ஒரு ஜனத்துக்காக பூமிக்குள்ள வருகிறாரோ அந்த தன் சொந்த ஜனங்களை தான் அவரை கொலை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல அப்படிப்பட்ட மனுக்குலத்தை பார்த்தா சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்படி அவர் செய்ததனால்தான் அவர் வந்த நோக்கங்கள் நிறைவேறுகிறது. மனுக்குலத்தை மீட்க வந்தார் என்று சொல்லி. இன்னும் நீங்க அதிகமா அதுல கடந்து போனீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லாம மட்டும் இருந்தான்னு வச்சுங்களா, யூதர்களுக்கு மீட்பே இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்லப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த பழி எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் எங்கள் சந்ததி மீது உண்டாக கிடவது. அவர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையை தான். இதை இயேசுவை கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவருக்கு மாத்திரம் தண்டனை வராமல் நாங்கள் செய்கிற இயேசு நீங்க கொலை செய்யுங்க, இதோட இரத்த பழி எங்களுக்கும் எங்கள் சந்ததி மீது எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வார்த்தையின் பிரகாரம் அவருடைய இயேசு கிறிஸ்து மன்னிக்கப்படாமல் இருந்தால் யூத குலத்துக்கு ஒரு மீட்பு இல்லாமே போயிருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அறிந்து அவர் மன்னித்தார். அவர் மன்னித்ததுனாலே அவருடைய அனுப்பப்பட்ட நோக்கம், தெய்வ திட்டங்கள் யூதர்களுக்கு உண்டாகிறது. அதுல இன்னும் ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா, நம்ம மரணம் என்கிற ஒரு நிலை, பாவம் என்கிற நிலை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கப்படுகிறோம். ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான பாவம், ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம். இதை நம்ம பல முறை பிரிச்சு காமிச்சிருக்கிறோம். மரணத்துக்கு எதுவான பாவம் என்பது பார்த்தீங்கன்னா, ஈடுகட்ட முடியாம ஒரு பாவத்தை இறை சமூகத்துல மரணத்துக்கு எதிரான பாவம் என்று சொல்கிறது. ஈடுகட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை தெய்வ சொந்தபடியாக மன்னித்து விட்டு விடுகிறான். அதான் நம்ம இறை சமூகத்தில் அவங்க செய்யப்பட்ட பாவம் ஒரு மரணத்துக்கு எதிரான பாவம் என்பதனாலே அதன் பிறகு ராமானியர் ஆட்சியில் காணப்பட்ட பலவிதமான ராஜாக்கள் என்ன பண்ண, யூதர்களை 10 லட்சத்துக்கு மேலான யூதர்கள், ஹிட்லர், பல ரோமானிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கொலை செய்கிறார்கள். தேவாலயத்தை இடித்து ஒரு கல்லில் அவன் இடிக்கப்பட்டு போகிறது. இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு பக்கம் கிறிஸ்து மன்னித்திருந்தாலும் அதற்கு ஒரு தண்டனை அடைகிறார்கள். அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், பாவம் என்பது 2 வகை பிரிக்கப்படுகிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் செய்தீங்கன்னா மன்னித்து மறக்கப்படுகிறது. மரணத்துக்கு எதனா பாவம் செஞ்சீங்கன்னா நாம் தண்டனை பெற்று ஆக வேண்டும். இதில் தான் நிறைய சில சிக்கல்கள் மாட்டிக்கொள்கிறது. ஆனால் இறைமானுக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற இப்படிப்பட்ட சம்பவத்தை தேவன் அங்கு நடைமுறைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 55 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அடுத்தபடியாக பார்க்கிறோம், அருமரட்சகரான இயேசு கிறிஸ்துடைய ஊழிய பாதையில அவர் பின்பற்றி வருகிற சீசுடைய நிலைகளை பார்க்கிறோம். ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்தை அறிவிக்கிறார். அங்க இருக்கிற அநேக யூதர்கள் பிரதான ஆசாரிகளால் ஏவப்பட்டு இந்த மனிதன் எப்படியாக கல்லெறிந்து கொல்லுகிறார்கள் என்று பார்க்கிறோம்.
தொடர்ந்து 12 அப்போஸ்தலர்கள் அந்நாளுக்கு ஊழிய செய்த அநேக பரிசுத்தவான்களாம் இரத்த சாட்சியம் மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 வாசிப்பார். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்க பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அடைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தார். பார்க்க ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் இருந்து பழைய ஏற்பாடு காலமான நீதிமான்கள் இருந்து தேவ சமூகம் அநேகம் இடர்களை அடைகிறார்கள், இரத்த சாட்சியம் மரிக்கிறார்கள், தன் குடும்பங்கள் தன் தேசங்கள் அநேகம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால் மன்னிப்பு என்பது இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற ஒரு 3 விதமான நிலைகளை செய்கிறார். ஒன்று, சொல்லப்படுகிற தன்னுடைய சிந்தனையிலிருந்து ஒரு மன்னிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். இன்னொன்று, தன்னுடைய வார்த்தையிலிருந்து மன்னிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். இன்னொன்று, தன்னுடைய செயல்களிலிருந்து மன்னிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். இந்த 3 நிலைகளிலிருந்து இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற மனிதனுபடியாக மன்னிப்பை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதாவது சிந்தனை என்பது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாவங்கள் செய்திருப்பார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இறை சமூகத்துக்குள்ளாக நாம் செய்த சில பாவங்களை ஒன்று நேரடியாக மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும், ஒன்று நாம் ஜெபத்தில் மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். இப்படி பல நிலைகள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை நாம் மன்னிப்பு கேட்க நேரடியாக முடியாது என்பதனாலே அதை நாம் சிந்தனையினாலே தேவ சமூகத்தில் கொண்டு போகிறோம். இப்போ யாருக்காவது ஒரு தவறு செஞ்சுருப்பீங்க, அவர் சப்போஸ் வெளியூரில் இருக்கலாம், செத்து போயிட்டான்னு வச்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நேராக போய் அவர் என்ன பண்ண முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது. அதை சிந்தனைக்குள்ளாக கொண்டு போகிறோம். தேவ சமூகத்தில் கடந்து போய் அந்த காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம், அல்ல மன்னிப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்கிறோம். ரெண்டாவதாக வார்த்தையினாலே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஊழிய காலத்தில் அவர் கடந்து வருகிறார். ஒரு மனிதனுடையாக கல்லறையில் பைத்தியமாக காணப்படுகிறான். அப்போ அவன் போய் இயேசுவை போயிட்டு கேட்க முடியாது, ஏன்னா அவன் சுயாதீனத்தை இழந்து காணப்படுகிறான். இப்போ இயேசுவை அவனுக்கு என்ன பண்ணுறான்னா, தான் வரும்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவியை கடந்து போக வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறான். அதில் 12 லேகியன்கள் இருக்கிறது, பலவிதமான ஆவிகள். அப்போ அது கேட்கறது, எங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடம் ஆண்டவரே, இந்த பன்றி கூட்டத்தில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் போய் இயேசுவிட்ட போய் சுகம் கேட்டுப்பதற்கு முடியாது, ஏன்னா அவன் நிலைகள் அற்று இருப்பதனாலே தேவனை பார்த்து என்ன பண்ணுகிறான்னா அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அதே போல இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு சில செயல்களை பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக மன்னிப்பு கொடுக்க முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது. அதான் சொன்ன காலம் கடந்து போன மறித்துறாங்க, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நம்ம தேவஸ் மன்னிப்பு கொடுக்கலாம் தான் அந்த ஞானஸ்தானத்தில் பார்க்கிறோம். இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனிதனுடைய பாவங்கள் பின்பற்றுகிறது. இப்போ நம்ம அப்பா தாத்தா செய்கிற பாவங்கள் என்ன நமக்கு தெரியாது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து ஒரு நியமனத்தை வைக்கிறார். நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்பேன். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் பேதுரு அவரை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்பை கண்டும் இயேசுவின் நாம ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பொதுவாக நம்ம பலமுறை சொல்லி ஞானஸ்நானம் என்பது அதில் உண்டாகிற பாவ மன்னிப்பு என்பது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நம்முடைய அக்கிரம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரோமர் சொல்லுகிற பிரகாரம் ரோமர் 10:10 வாசிப்போமே. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக விசுவாசிக்கப்பட வேண்டும் இருதயத்தில், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பிரகாரம் வாயினாலே நாம் அறிக்கை செய்கிறோம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக நமக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிற பாவ மன்னிப்பு என்பது நீங்க கொடுப்பதா இருந்தாலும் சரி, பெற்றுக்கொள்வதா இருந்தாலும் சரி, இந்த 3 நிலைகளை நாம் அடைகிறோம். ஒன்று, நம்முடைய சிந்தனையிலிருந்து ஒரு பாவ மன்னிப்பை அடைகிறோம். இரண்டாவது, தன் வார்த்தையிலிருந்து ஒரு பாவ மன்னிப்பு அடைகிறோம். மூன்றாவது, செயல்களினாலே பாவ மன்னிப்பு அடைகிறோம். இந்த 3 நிலைகள் இருந்தால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு மன்னிப்பை நாம் அடைந்து கொள்ளலாம், பிறருக்கு கொடுக்கலாம். நீங்க நிறைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம பிறருக்கு கொடுக்கப்பட விட்டால் அவங்க ரட்சிப்பு அடைய முடியாது. அப்படி ஒரு நிலைகளாக இருக்கு வேதத்தில். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு தெய்வம் செவி கொடுப்பதல்ல. இப்போ மனிதத்தில் எப்படி ஒரு சாதாரண மனிதன் நன்மை பெற்றுக்கொள்வது? ஏன்னா அவனுக்காக நீங்கள் பரிந்து பேசப்படும் போது அவன் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறான். நீ பூமியில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக ஒரு ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்காக, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக நீங்க தேவனிடத்தில் பரிந்து பேசும்போது அவனுக்கு நன்மை உண்டாகுது. அதன் பிறகு அவன் நன்மை பெற்ற பிறகு அவன் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் அவன் பாவ மன்னிப்பு நேரடியாக பெற்றுக்கொள்கிறான். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கும் மீட்பை அடைந்து கொள்வதற்கும் நாம தான் ஒரு படியாக இருக்கிறோம். அதன் பிறகு அதை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அதனால தான் நீங்கள் ஒருவனுக்காக விண்ணப்பிக்கப்பட விட்டால், ஒருவனுக்காக பாவம் அறிக்கப்படப்பட விட்டால் அதை நம்ம அடைந்து கொள்ள முடியாது. நீங்கள் தானியேல் அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, யூதர்களாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. எருமை தீர்க்கதரிசி சொன்னப்பட்ட பிரகாரம் 70ஆம் வாரம் நிறைவேறிடுச்சு. ஆண்டவரே, எங்களை எப்போது சேர்த்து கொள்ளுவீர் என்று அவன் தெய்வ சமூகத்தில் விண்ணப்பிக்கிறான். தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் தன் தேசத்துக்காகவும் பாவம் அறிக்கை பண்ணுவான். வாசிப்போம் தானியேல் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. இங்க பார்க்கிறோம், தானியேலையும் நான் எருசலேமில் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீரும் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்கள் தொகையும் புஸ்தகங்கள் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்தும் தேவநாயக ஆண்டவரே ஜபத்திலும் விண்ணப்பங்களிலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி என் தேவநாயக கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தும், ஆண்டவரை உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமானதுமா தேவனே என்று அவன் விண்ணப்பிக்கிறான். அப்போது காபிரியேல் தூதன் கடந்து வந்து நடக்க போற சம்பவத்தை அறிவிப்பதாக பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நீங்கள் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவிட்டால் அவர்கள் மீட்பு அடைய முடியாது, நாமளும் பூர்ணத்தை அடைந்து கொள்ள முடியாது. அது நம்ம எதிரிகளாக காணப்படுகிற
மனிதர்களை மன்னிக்கப்படும் போது அதில் பலவிதமாக நமக்கு நன்மை உண்டாகுது, அவர்களுக்கும் ரெண்டு உண்டும். எதிரிக்கு மன்னிப்பும் கிடைக்கும், தண்டனை உண்டாகும். தேவனோட ஆதரத்தை என்ன வைத்திருக்க நம்ம தெரியாது. இப்படிப்பட்ட நிலைகளை நடைமுறைப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அருமரட்சகர இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, இதில் தான் யூதாசனம் வீழ்ச்சி அடைகிறார்கள். இது எப்போ கொடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அதன் பிறகுதான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அதற்கு முன்பு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அதுக்கு முன்னெல்லாம் யூதாசனம் செத்து போயிடறார். இப்படிப்பட்ட அதிகாரத்தை கடவுள் தான் சீசருக்கு கொடுப்பார்னு நினைத்திருந்தா கூட போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அவனுடைய இருதயம் கடினப்பட்டு அவன் உடனே தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதாங்க சொல்லுகிறார். இயேசு மறுபடி அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்பினேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவருக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் பிதா தனக்கு என்ன கொடுத்திருந்தாரோ அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுத்து அவரை அனுப்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-9 வரைக்கும் வாசிப்போம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இங்க அருமரட்சகராகிய தேவனுடைய முன்னிட்டு இங்க யோவான் எழுதுகிற பிரகாரம் நம்மளோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாக இருப்போம். அவர் ஒளியில் இருக்கும் நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்ம தானே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தை தப்போட பிரசங்கம் பண்ணுவாங்க. இது காமன சொல்லப்பட ஒரு மனிதனை சார்ந்தது. தேவனை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிற மனிதனுக்கு பொருந்தாது. ஏன்னா ஒரு இயேசு ஏற்றுக்கொள்ளாத முன்பு அவனுக்கு சாரும். ஏன்னா ஒரு மனிதனுடைய பாவங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கடந்து வருகிறது. அவனும் நன்மைத்தை அறியத்தக்க பாவம் செய்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் துவக்க வாழ்க்கையில் தான் நமக்குள் பாவம் இல்லை என்பதனாக நம்மை தானே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆவிக்கில் வளர்ந்து பல ஆண்டுகள் கடந்து போய் நான் பாவத்தில் இருந்தால் அது பாவம், அது ஆவிக்கிற வாழ்க்கை அல்ல. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற ஒரு துவக்க வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். நம்ம கடந்து போன பிறகு ஒரு பரிசுத்தனாக காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் பூமியில் காணப்படுகிற எந்த ஒரு மனிதனும் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் பாவங்கள் பின்பற்றுகிறது. அவன் நன்மைத்தி மறிந்து காலங்களில் சில பாவங்கள் செய்கிற என்பதனாலே ஒரு துவக்க நிலைகளை தான் பொருந்தும். எல்லா காலத்துக்கும் இது பொருந்தா என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மீகா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட வாசிப்போம். யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன்.
நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகள் எல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்படியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். நானே யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் ஒரு காலத்தை ஒப்பிடுகிறார். அந்த காலத்துல தன்னுடைய யாக்கோபு என்று சொல்லுகிற வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளும் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அவளுடைய பாவத்தை அறிவித்து அவளை பூர்ணமாக்குவேன். ஏதோ பாவத்தை அறிவிப்பதும் பாவ மன்னிப்பு கொடுப்பதும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நிலைகள் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அனுகிரகம் அது. கடவுள் ஒரு மனிதனுக்கு, அவர் பிரியமான மனிதனுக்கு கொடுத்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நடைமுறைப்படுத்துகிற ஒரு விஷயங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அருமருச்சகர இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது பலவிதமாக எண்ணுகிறார்கள். அவர் யூதருக்காக வந்தார், எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்தார், அப்படியெல்லாம் கிடையாது. 12 கோத்திரத்தை தெரிந்து கொள்ளப்படும் நோக்கமே அவருடைய சந்ததி பிறப்பை நாம் அறிந்து கொள்கிற ஒரு வரலாற்றுக்காக தான். ஏன்னா எல்லாருமே ஏகமாய் கெட்டு போனார்கள். அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மட்டும் தெரிந்து கொள்ள நோக்கம் கிறிஸ்துவோட ஒரு வம்ச வரலாறு வேண்டும் என்பதற்காக தான். வம்ச வரலாறு கடந்து வந்து அவர் பிறந்த பிறகு அங்கே யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லை என்று சொல்கிறார். மேலே வானத்திலே கீழே பூமியிலும் இயேசுவின் நாமத்தை எந்த ஒருவனை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தன் சொந்த சந்ததியாக அவன் அங்கீகரித்துக் கொள்கிறான். அப்படி அங்கீகரித்துக் கொள்கிற மனுக்குலத்தை தேவ செயலாக நம்ம எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த சபைக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். அதான் நம்ம வெளிப்படை 22:17 வாசிப்போம். ஆவி மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள. ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வரக்கடவான், இலவசமா ஜீவத்தினை வாங்கி கொள்வான். ஆனா இறைமார்க்கும் நடைமுறைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தன் திருச்சபைகளாக காணப்பட்டு அங்கிருந்து அவர் வெளியில கடந்து வந்து மனுக்குலத்தை ஒன்றிணைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனா இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற யோவான் 16ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாத இந்த தேற்றவன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்ல பரிசுத்த ஆவியானவர் மனித குலத்தில் அனுப்பப்படுகிற நோக்கம் எபேசியர் சொல்லுகிற பிரகாரம் ஒரு கரைத்திரை முதலானவும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு சபையை தனக்குள் நிறுத்திக் கொள்வதற்காக. அப்படிப்பட்ட இந்த பாவமும் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்துல ஒரு பூர்ண சாயலாக தெய்வ சாயல் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா ஆவியானோட வழி நடத்துதல், ஆவியானவர் மனிதோட முகமா தரிசிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைகள் தான் நம்ம ஆதி அப்போஸ்தலர் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசப்படினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமத்தியரும் மொசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பார்க்கிற பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர் எல்லாரும் ஒருமுனைப்படும் இடத்தில் வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடுகள் முழுவதும் நிறைப்பெற்று அல்லாமல் அக்கினிவேமன் நாவல்கள் போலும் பிரிந்திருக்கும் நாவல்கள் அவளுக்கு காணப்பட்டு அவள் ஒவ்வொருமே வந்து அமர்ந்தது. தேவ ஆவியானவர் கடந்து வந்து அந்த பெந்தகோஸ்து பண்டிகை நாட்கள்ல சடுதியாக ஒரு அக்கினிவேமன காற்று அடிக்கிறது. ஒவ்வொரும் பரிசுத்தவன் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் கடந்து வந்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி தேவன் உங்களை புதிதாக்குறார் என்று பார்க்கிறோம். இல்லைன்னா அதன் நிலைகளை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அதனால் மன்னிப்பு என்பது ஏதோ தானா கொடுப்பது அல்ல, ஒரு மனிதனால் அறிவிக்கப்படுவதல்ல, தேவனாலே அது நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். ஆனால் நம்ம இறைசமூக சொல்லுகிற நேரடியா ஒரு தேவன்கிட்ட அறிக்கை பண்ணுவதா இருந்தால் அதில் என்ன மறைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இல்லை யோவான்லாம் சொல்லுகிற பிறகு ஒரு மனிதனத்தை நீங்கள் போய் பாவரிக்கப்பான்னு நினச்சிங்கன்னா மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம சொன்னால் தப்பாக எடுத்துக்கிறார்களோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது வார்த்தையுடைய மறைப்பொருள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய நீங்கள் எல்லா கிறிஸ்தவத்துக்குள்ளாக போய் கடவுள்கிட்ட அறிக்கை பண்ணுறோம் என்று சொல்லுகிறார்கள். கடவுள்கிட்ட யாரும் போய் மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்ல இறைமாருக்கு நமக்கு யோவான்ல சொல்லுகிற பிரகாரம் தேவன் திருச்சபை கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அங்கீகாரம். திருச்சபையை வழிநடத்துவதற்கு பூர்ணப்படுத்துவதற்கு தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு திட்டம் அது. அதான் இறைமாருக்கு நமக்கு சொல்லப்படுகிற தேவன் பார்த்தீங்கன்னா மனிதனுசுகிற எல்லா காரியங்களும் எப்படியாக அங்கு கொண்டு வந்து வெளியரங்கமாக்கி ஆவியானரே உங்களை ஏக்கி நம்மளை பூர்ணத்துவம் அடைந்து கொள்வதற்கு ஒரு தனிப்பட்ட நிலைகளும் நம்மோடு கூட இருந்து இயங்குகிறார். ஒரு பிரதான ஆசாரிய தத்துவமாகிய 5 விதமான தத்துவத்துக்குள்ளாகும் தேவனை வழி நடத்துகிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவன் திருச்சபை கையளிக்கப்பட்டதும் மனிதனை பூர்ணத்துவத்தை வழிநடத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒரு எல்லா இடத்துல தேவன் அப்படி ஆவியை என்ன பண்ண முடியாது, பேச முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டிக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயனும் சதுசேயர்களும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலத்துல அங்க அநேகர் கடந்து வந்து யூதேய தேசத்தில் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தானத்தில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருவதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே,
வருங்கோபத்துக்கு தப்பித்துக்களை உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதனால் இறை சமூகத்தில் யெகோவா தேவனை தொழுது கொண்டிருந்தாலும் அவனுடைய அடிப்படை வாழ்க்கை என்பது கள்ளனும் கபடமற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது. தேவன் பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை காணப்பட்டதுனாலே நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதில் கடைசி காலத்தில் காணப்படுற தெய்வ சந்ததி இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பூர்ணத்துவத்தை எதிர்நோக்குகிறார். அல்ல ஆவியானவர் எல்லாரிடத்திலும் சம்பூர்ணமாக பேச முடியாது. அதுதான் ஒரு 5 வகையான ஊழியத்தை நடைமுறைப்படுத்தி அதன் மூலியமா மனுக்குலத்தை ஒன்றிணைத்து அக்கிரமத்தில் பாவத்தில் கட்டப்பட்ட மனிதனை விடுதலையாக்குவதற்காக ஒரு ஒழுங்கு நடைமுறைப்படுத்தியிருக்கார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தோட மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தரை அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சுஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவார்கள். அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்று பார்க்கிறோம். அதில் ஒரு மனிதன் பாவத்தினாலே வியாதிப்பட்டிருந்தால் அவன் விடுதலைக்கு கொடுப்பதற்காக தெய்வ சமூகத்துக்குள்ளாக மூப்பனை வரவழைத்து ஒருவருக்கொருவாக பாவரிக்க செய்து அவர் செய்கிற ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக வியாதி வேதனைகள் பல நிலைகள் உண்டாகிறது. அதில் ஒரு விதத்தில் பாவத்தினால் உண்டானது என்று சொன்னால் அவன் பாவத்தை மன்னித்தாதான் அவனுக்கு மீட்பு உண்டாகும். பாவம் மன்னிப்பு அறிந்து கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு மீட்பு உண்டாகாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அவன் படவில் ஏறி கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் அவர் கடந்து வருகிறார். ஒரு மனிதனபடியாக பாவத்தினாலே கட்டப்பட்டு வியாதிப்பட்டு இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று அறிந்து அவனை அழைத்து வருகிறார்கள். பலமுள்ள கூட்டமாக இருக்கிற அந்த இடத்துல அந்த வீட்டுடைய கூரைகளை பிரித்துட்டு அந்த மனிதனை அதில் இறக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய நிலைகளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்கிறார். அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர கோபம் அடைகிறார்கள். இவன் யாரும் பாவ மன்னிப்பை கொடுப்பது, மனித பாவத்தை மன்னிப்பது யார் என்று சொல்லி அங்க ஒரே குழப்பம் உண்டாகிறது. அவர் சொன்ன வார்த்தையினாலே கிரியை உண்டானதுனாலே, அது உண்மையா நிறைவேற்றினதுனாலே அவன் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் மட்டும் படுக்கையிலிருந்து எழுந்திரலாமன்னா பெரிய பிரச்சனை இருக்கும். இவர் பாவ மன்னிப்பு மன்னித்தாரே, ஏமா அவன் குணமடையலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேற்றப்பட்டதுனாலே அவன் எழுந்திருந்தான் என்று பார்க்கிறோம். அதில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற, ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம்படியாக மனிதன் இந்நாள் வரைக்கும் பல இக்கட்டமான சூழலை நடைமுறைப்படுத்துகிறது. பாவத்திலிருந்து உண்டாகிற நிலைகளுக்கு பாவ மன்னிப்பு பெற்றாதான் அதில் நான் விடுதலை ஆக முடியும். நீங்கள் ஒரு சில ஆண்டுகள் முன்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பாச நெய்வேலியில் இருந்தார். அந்த இடையில மறித்துட்டான். அவரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போட்டிருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பாஸ் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தார்.
ஒரு அட்மிஷனுக்காக அங்கே போகும்போது ரொம்ப கம்மியான மார்க்கு. அங்கே இருக்க ஹெட்மாஸ்டர் ஒரு லேடி, ஒரு கிறிஸ்டின் லேடி, அவங்க ஒத்துக்க மாட்டினாங்க. ரொம்ப மார்க் கம்மியாக இருக்குது, போட முடியாதுன்னு சொல்லி அவங்க ரெண்டுக்குள்ளே வாக்குவாதம் வந்து திட்டிட்டு வந்துட்டார். அந்த அம்மா ஒரு ஆசை போய் என்ன பண்ணியிருக்கு, கடவுள்கிட்ட போய் அழுகுது, ஆண்டவரே நான் ஒன்றுமே செய்யலை, இந்த ஆள் என்னை திட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நாட்கள் கடந்து போகிறது. இந்த பாஸ் என்ன பண்ணால், இப்போ பாஸ் கிடையாது, சாதாரண ஒரு என்எல்சியில் ஒரு போர்மன் அதிகாரி ஒரு கொலை கேஸில் போய் சிக்கிக்கிட்டார். கொலை கேஸில் சிக்கின பிறகு கடலூர் எஸ்பி கூட அவரை விசாரணைப்படுத்துகிறார். உனக்கு வந்து சாட்சி ரொம்ப பலமாக இருக்கிறது, நீ கொலை கேஸ்லேருந்து உன்னை தப்பித்து கொள்ள முடியாது போல தெரிகிறது, உன்னை ஆண்டவனை தவிர உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, நீ என்ன சாமி கூட போய் ஆண்டவன் போய் என்ன பண்ணிக்க வேண்டிக்க, ஆண்டவன் நினைத்தா உன்னை காப்பாற்ற முடியும். ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான், அவர் மட்டும் சபைக்கு போக மாட்டோம், அவங்க மனைவி மாத்திரம் கொண்டு விட்டுட்டு வருவார். சரி, அந்த மனுஷன் சொன்னாரே இதில் நாம் தப்பித்து கொள்ள முடியாது, இந்த கொலை வழக்கில் தான் ஒரு கடவுளை தொழுது கொள்ளுகிறார். அதன் பிறகு ஒரு 2 நாள் பிறகு அவர் விசாரணை வருகிறது. அவருக்கு மேலே ஐஜி வந்து விசாரிக்கிறார். அவர் விசாரித்து அவரை விடுதலை பார்க்குறார். இந்த கொலைக்கேசிலிருந்து அது கொலை பண்ணலை, அதில் சிக்கி கொள்ளுகிறார். விடுதலை ஆக்கப்பட அதன் பிறகு கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு நாங்கள் எங்கள் பழைய சபையிலேருந்து ஒரு தமிழ்நாட்டு அப்போஸ்தலர் வருகிறார். அவர் வந்து அவருக்காக ஜெபித்து அவரை கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கும் போது அப்போ ஒரு கண்ணீர் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பாஸ் சொன்னார், நீ யாருக்கும் ரொம்ப துன்பப்படுத்தியிருக்க, அந்த அம்மா ஜெபம் அந்த கண்ணீர் வந்து கடவுள் சமத்து போய் நிற்குது, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டபோது அப்போ அந்த 3 நாள் பிறகு இந்த நினைப்பு வருது, இது போல் அந்த அம்மாவை போய் நான் திட்டேன், வேறு ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னை பாவங்களை மன்னிக்கப்படணும்னா அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க போய் என்ன பண்ணேன் மன்னிப்பு கேட்டுட்டு வா. பல ஆண்டுகள் போயிடுச்சு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணார்னா அந்த அம்மாகிட்ட போகிறார். அந்த அம்மாட்ட பேசுகிறாரு. அந்த அம்மா ரொம்ப நாள் அந்த அவங்களும் மறந்துட்டாங்க, தெரியல. அவங்க ரொம்ப என்னப்பா என்ன தான் செய்யணும்னு சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு தெரியல, ஏன் என்னை துன்பப்படுத்துறாங்க, மீண்டும் என்னை மன்னிச்சிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போதும் இதுதானே போ, அவனை மன்னிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு சம்பவங்க தான் பல ஆண்டுகள் பிரகாரம் அந்த கண்ணீர் தெய்வ சமூகத்தில் இருக்கிறது. அது பாவமாக காணப்படுவதாக பார்க்கிறோம். அதில் இறைமார்க்கம் என்பது வேதம் நமக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தில், உன் கண்ணீரை என் திருத்தில் என்ன பண்ண வைத்திருக்கிறேன். அதில் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் நிதானித்து கொள்ளப்படுவோம். பாவம் அக்கிரமெல்லாம் சாதாரணமாக செஞ்சுட்டு வந்துடுறோம், யார் எப்படியான நமக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் நடைமுறைப்படுத்துகிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மனித குலத்தில் காணப்படுற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் யோவான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிப்படை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறது. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அதற்கேற்ற தண்டனை அடைந்து கொள்ள வேண்டும். அதில் இறைமார்க்கம் சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் இப்படியாக சிந்தனையினாலும் நாம் மன்னிக்கிறோம், வார்த்தையினாலும் மன்னிக்கிறோம். இப்படிப்பட்ட செயல்பாடுகளும் நம்ம கடந்து போகிறோம். எப்பயும் செய்த ஒரு காரியங்கள் அது தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற அங்கே அப்போஸ் பவுல் சொல்லுகிற பிரகாரம் எவ்வளவு பாவங்களை நான் பூமிக்குள்ளாக மன்னிக்கிறேனோ அது தேவனுடைய ஆதீனத்தில் மன்னிக்கப்படும். எவ்வளவு பாவங்களை நான் பூமியில் மன்னியாது இருக்கிறேனோ அது தேவனுடைய ஆதீனத்திலும் மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லுகிறது. ஆனால் இறை சமூகத்தில் நாம் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நம்மளோட வாழ்க்கையில் பாவம் என்பது சும்மா சாதாரணமாக செஞ்சுட்டு வந்துடுறோம், ஈஸியாக வந்து துன்பப்படுத்திட்டு வந்துடுறோம், ஒருத்தவங்க வருத்தப்படுத்திட்டு வந்துடுறோம். எல்லாமே இறை சமூகத்தில் நினைப்பு ஊட்டப்படும். ஆனால் வாழ்க்கையில் நாம் செய்கிற செயல்கள், நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் மனிதனை வருத்தப்படுத்துன்னு சொன்னால் அதுக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். அதில் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற அதுதான் நம்ம பிரசங்க சொல்ல சாலமன் ஒரு வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது. யார் அதிகமாக பேசுகிற பாவம் செய்யாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுகிறான். அதில் இறை சமூகத்தில் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நம்ம சில விஷயம் யதார்த்தமோட பேசுவோம், சும்மா சாதாரண பேசுவோம். அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா அதோடைய புரிந்து போல அடைந்து ஆகப்பட வேண்டும். ஆனால் இறைமார்க்கம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய சொந்த ஜனமாக்கானவர் நாம் ஜாக்கிரதை இருக்கப்பட வேண்டும். அவருடைய நியாய தீர்ப்பு தன் வீடுகளில் துவங்குகிறார். எஸ்ஐகள் 9 பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள இந்த நிலை என்றால் தேவன் அறியாதோட நிலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறார் நிருபங்கள்ல. அதான் இறைமார்க்கம் நாம் சொல்லப்படுகிற
பவுல் சொல்லுகிறப்ப நீங்க தான் பவுலுடைய வாழ்க்கையில அவர் கடந்து போகிறார். நடைமுறைப்படுத்துற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். அவரும் பார்த்தீங்கன்னா யெகோவா தேவனுடைய நாமத்துக்காக ஒரு பக்தி வைராக்கியம் கொண்டு தான் கடந்து போகிறார். வாசிப்போம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ஒன்னிலிருந்து வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிடத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். இயேசு என்னும் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை கட்டவும் துன்புறுத்தவும் கொலை செய்வதற்கும் ஒரு நிருபத்தை வாங்கி கொண்டு தமசுக்கு அவன் பிரயாணமா போகிறான். அங்க தேவன் அவனை சந்திக்கிறான். சடிதியாக கீழே விழுகிறான். அவன் செய்வது நீங்க பாத்தீங்கன்னா, அவன் மூதாதை தேவனாகிய யெகோவா என்கிற தேவனுக்கும் மோசே கொடுக்கிற பிரமாணத்தை பக்தி வைராக்கிய கொண்டு தன் மார்க்கத்தை இவர்கள் கலகப்படுத்துகிறார்கள். தன் மார்க்கத்தை திசை திருப்பார் என்று சொல்லிதான் அவனுடைய பார்வைக்கு நீதியாக கொண்டு போகப்படுகிறது. ஆனா ஒரு அத்துமீறி போகிறான். இயேசு அவனை சந்திக்கிறார். இரு என்ன என்று கேட்கிறான். நீ யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். நான் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கிறான். என் நாமத்தை பிரசங்கம் பண்ண என்று அவன் அனுப்புகிறார். அவன் துன்பப்படுத்தின பல மடங்கு 1 முறை 5 முறை 40 அடிகள் அடிக்கப்படுகிறான். அவன் கீழே விழுந்து தன் கண்கள் குருடாக்கப்படுகிறது. தேவன் கண்களை திறந்து கொடுக்கிறார். அவன் வாழ்நாள் வரைக்கும் அந்த 2 கண்களை சீழ்வழிந்து கொண்டே இருந்துச்சு. அவன் செய்த தண்டனை மீட்பு உண்டானாலும் அவன் தண்டனை சுமந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் நீதியை செய்கிறோம் என்றும் வேத பிரமாணத்துக்கு மாறு செய்திடக்கூடாது. வேத பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நாம் தெய்வ திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த மனிதன் தான் சொல்லுகிறான், நான் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறேனோ அது தேவனுடைய ஆதீனத்தில் மன்னிக்கப்படும். நான் எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறேனோ தேவனுடைய ஆதீனத்தில் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படதா பார்க்கிறோம். ஆனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக மனுகுலத்தில் காணப்படுகிற நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை, நாம் மனிதனை சிந்தனைகளை மன்னிக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். தன்னுடைய வார்த்தையில மனிதனை மன்னிக்கப்பட வேண்டும். தன் செயல்களும் மன்னிக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதன் அடிப்படைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து தான் முதல் படியை கடந்து போனது போல தன் செயல்கள் தேவன் ஒரு பக்கம் தன்னை என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நாம் அர்ப்பணித்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். அது இப்படிப்பட்ட நிலைகளை மையப்படுத்தி தான் இறைமார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருவருடைய பாவங்களை மன்னிக்கப்படவிட்டால் அவன் ரட்சிப்பு அடைய முடியாது. ஏன்னா பாவம் என்பது 2 நிலைகளை உருவாகிறது. ஒன்று, நீங்க ஒரு எதிர்வினை ஆற்றப்படும் போது அது பாவமாக மாறலாம். ஒரு அலுவலகத்திலிருந்து வருகிறார், அலுவலகத்தில் இருக்க பிரச்சனை சண்டைனால வீட்டில் இருக்க மனைவி மேல பாய்ச்சுவார், பிள்ளைகளை மேல காமிப்பார். இவர்கள் ஒன்றும் அறியாத நிலையில அலுவலகத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு வேலை ஸ்தலத்தில் முதலாளிகள் மத்தியில் நடக்கிற சம்பவங்கள், அல்ல வேலையாளுக்குள்ள நடக்கிற சம்பவத்தை எங்க காண்பிப்போம்? வீட்டுக்கு வந்தோன்னா மனைவி மேலே பிள்ளை மேலே பாயும். அவர் எதிர்வினையாக்கப்படும் போது ஒருவர் பிரச்சனை வந்துடலாம். இப்படிப்பட்ட எந்த ஒரு அவர் தவறு செய்யாத இருந்தாலும் அவர்களை குற்றவாளி ஆவதற்கு நாமே காரணமா மாறிடுவோம். இப்படிப்பட்ட நிலைகள் பார்த்தீங்கன்னா பாவங்கள் பல நிலைகளை மனிதனை ஊடுருகிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் மன்னிக்கப்படவிட்டால்
அவர் மீட்பு அடைய முடியாது. அல்ல தேவ சமூகத்தை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நமக்கு எதிரியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்படி ஒரு நிலைகள் கடந்து வரும்போது நீங்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போதுதான் அவன் மீட்பை உருவாக்க முடியும். அவன் நீங்க மன்னிக்கப்பட மீட்பு உண்டாகாது. ஏசாயா தீர்க்கதரிசி 60ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசி. உன்னை ஒடுக்குனவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன்னை ஒடுக்கினுடைய பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லுவார்கள். ஆனா இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற அறியாமே அறிந்த நாட்கள் துன்பப்படுத்துகிற உறவினர் இருக்கலாம், நண்பர் இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். ஒரு நாட்கள் இறைமார்க்க சொல்கிறப்ப அவர்கள் மீட்பை வைத்திருக்கிறார். அந்த மீட்பை அடைந்து கொள்ளப்பட என்பதை நீங்கள் மன்னிக்கப்படவிட்டால் அவர்கள் அடைய முடியாது. அதனால இறை சமூகம் சொல்லுகிறது நாம் ஒருவருக்குள்ளாக மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி மன்னிக்கப்படாவிட்டால் அவர் மீட்பு நடைமுறைப்படுத்த முடியாது. அல்ல தெய்வ சமூகத்தில் நமக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஒரு உன்னதமான வார்த்தை இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, கிறிஸ்து நமக்கு இரக்கம் பாராட்டது போல நாமளும் அப்படிப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தப்பட மீட்பு அடைய முடியாது. நீங்க பார்க்கிறோம், திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிப்பதற்காக ஒருவனை தேடினேன் எசேக்கியேல் சொல்லுகிறார், ஒருவனும் காணோம். சங்கீதத்தில் பார்க்கிறோம். இப்போ தெய்வ சமூகம் நீங்கள் விண்ணப்பித்து அதை ஒரு மீட்பு நடைமுறைப்படுத்துகிறார். இல்லைன்னா என்ன தேசத்துல பட்டணத்தை தெய்வம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறாரோ அது அப்படியே நிறைவேற்றும். யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையில பார்க்கிறோம், நினைவுப்பட்ட வாழ்க்கையில பார்க்கிறோம், இப்படி நிறைய இடங்களை பார்க்கிறோம். எஸ்ஐயோட வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு காரியத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கப்படவிட்டால் மீட்பு உண்டாகாது. ஒருவனுக்கு விண்ணப்பிக்கணும், அவனை பசு மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டாதான் அவனுக்கு நான் விண்ணப்பிக்க முடியும். இல்லைன்னா நான் மீட்பை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் இறை சமூகம், நீங்க பவுலுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு அனுப்புகிறார். 10 ஆண்டு அவர் ஊழியமே செய்ய முடியல. ஒரு பக்கம் யூதர்கள் எதிரி ஆயிட்டார். என்னடா நமக்காக இயேசு நாமத்தை தொழுது கொள்ள வந்த ஜனங்களை அடித்து துன்புறுத்த போனா, திடீர்னு இயேசுதான் நல்ல தேவன் போயிட்டானே அப்படின்னு யூதர்கள் பக்கம் ஒரு பக்கம் எதிர்ப்பு. இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்னன்னா, இவன் ஏற்கனவே நம்ம துன்பப்படுத்தினா இல்லையா, அவனை வீட்டுக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு இயேசு ஏற்றுக்கொண்ட ஜனங்களை மறுத்தாங்க. பவுல் 2ஆம் கட்டமா நிற்கிறான். யூதர் பக்கமும் போக முடியல, இயேசு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியிலும் போக முடியல. 10 ஆண்டு அவருடைய ஊழியங்கள் தடைப்படுகிறது. அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணான்னா அவனை புறஜாதிகளை அனுப்புறார். இயேசு அறியாத ஜனங்கள்ட்ட போய் என்ன பண்ண, நான் தேவன் நீ போய் அறிவி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு பலமுள்ள ஊழியத்தை கடவுள் கொடுத்தார். அவன் செய்த அந்த காரியத்தினால பிராக்டிக்கலா நிலையில பார்த்தீங்கன்னா அவனை 10 வருஷம் யாரும் ஏற்றுக்கொள்ள, யூதர்களும் ஏற்றுக்கொள்ள, இவன் கிறிஸ்துவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு கிறிஸ்துவரை ஏற்றுக்கொள்ள நம்ம துன்பப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊழியத்தை 2 பக்கமும் போக முடியல. 10 வருஷமா ஊழியங்கள் வீணா போச்சு. அதன் மாதிரி தேவன் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை கொண்டு போகிறார். உன்னை புறஜாதிக்கு நான் உன்னை அப்போஸ்தலனாக்குறேன் போய் பிரசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இறை சமூகம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அவன் செய்த ஒரு சின்ன தவறு பார்த்தீங்கன்னா மார்க்கமான ஒற்றுமை ஒதுக்குறது என்று பார்க்கிறோம். அதான் இறை மார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற நாம் எதிரிகளை மனசார மன்னிக்கப்படவிட்டால் அவங்களுக்கு மீட்பு உண்டாகாது. அதெல்லாம் மன்னிப்பு என்பது அவர்களுக்கு ஒரு பிரதிபலன் உண்டாகுது, நமக்கு ஒரு பிரதிபலன் உண்டாகுது. ஆனால் கடினமான செயல் தான். நம்ம துன்புறுத்தினாங்க, கண்ணு முன்பாக அக்கிரமிச்ச பாவம் செய்து எல்லாம் செய்தான், அவனை போய் எப்படி மன்னிப்பது என்று நம்முடைய மனசு இடம் கொடுக்காதுதான். ஆனால் இறைமார்க்க நாம் சொல்லுகிற பிரகாரம் நாம் மன்னித்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இப்படி நிலைகளே தேவன் தீர்மானம் செய்திருப்பதனாலே, காலத்தின் கடைசி நாட்களை காணப்படுவதனாலே நம் ஒருவருக்குள்ளாக சிறந்த ஒரு மாண்பு எண்ணப்படுகிற அன்பு, அந்நியுடைய ஐக்கியம்,
மன்னிப்பு என்கிற நிலையில நீங்கள் கடந்து போய் பவுல் சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் மன்னியுங்கள், நானும் உங்களுக்காக மன்னிக்கிறேன், அது தேவனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கப்படும் சொல்கிற வார்த்தை பிரகாரம் இந்த மனுகுலம் மீட்பு ரட்சிப்பு சொந்த ஜனங்கள் தேச பட்டணங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மன்னித்தால் தான் மீட்பு உண்டாகும். நீங்கள் மன்னிக்கப்படவிட்டால் இந்த தேச பட்டணங்கள் மீட்பு உண்டாகுது என்பதனாலே இப்படி ஒரு நல்ல ஒரு நற்பண்பை நீங்கள் நிலைப்படுத்தி கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவநாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.